மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நமக்கு இன்னைக்கு தான் ஸ்ரீகாந்த் அரஸ்ட் பண்ணையில தான் நமக்கு பெருசா தெரியுது. ஷாருக் கான் அப்படிங்கிற நடிகரோட பையனை, மன்சூர் அலி கான் அவரோட பையன், பாடகர் மனோ அவரோட பையன் இதே மாதிரி பவுடர் அடிச்சு அவங்க கைது பண்ணாங்க. ஒரு நபர் 10 கிராம் கஞ்சா வச்சுக்கலாம். லிமிட் ஒன்று இருக்குல்ல, என்ன செய்யுது? அது கேட்டா மருத்துவ காரணங்களுக்காக வச்சுக்கலாமா? நம்ம 10 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பேசிருக்கோம்னா 100 கிராம் கஞ்சா வச்சுட்டு அடிக்கலாம். சிறுவர்கள் கூட, பள்ளி மாணவர்கள் கூட கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு பல்லுக்கும் அதுக்கு இடையில வச்சிருக்காங்க. இந்த சமுதாயம் வந்து கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு. ₹150 ₹200 ஒரு குவார்டர். அதை அடிச்சாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் போது இருக்கு. ஆனா இது ஒரு நாள் முழுக்கும் போது இருக்கு. ஒரு கிலோ ₹7 கோடி. அது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா உலகத்துக்கு 35% சப்ளை வந்து ஆப்கானிஸ்தான் தான். ஃபேக்டரியில அரைக்கிறாங்க. அந்த அரைச்சு வரக்கூடிய மூலப்பொருள் தான் இந்த மெத்தாபெட்டமின், ஹெராயின் பவுடர், இந்த கொக்கைன், இது எல்லாத்துக்குமே வந்து பேஸ் அதுதான். கண்டெய்னர்ல மற்ற சரக்குகளுக்கு இடையில இந்த ஹெராயின் பவுடர் வச்சு அதை செக் பண்ணி பார்க்கல 33,000 கோடி மதிப்புள்ள ஹீராயின் பவுடர் மாட்டுது. கடைசியில் எங்க போய் நிக்குதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பேர் போய் நிக்குது. அவங்க வந்து ஒரு கிராம் கொக்கைன் வந்து 7 கிராம் 7,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை வாங்கி ஒரு கிராம் 12,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இவரோட கால் டீடைல்ஸ் எடுத்து பார்க்கல, இவரு 5 லட்சம் ரூபாய் ஜிபே பண்ணிருக்காரு. பிரசாத் மாட்டினாரு, பிரதீப் மாட்டினாரு, ஜான் மாட்டினாரு. ஜானுக்கு யாரு கொடுத்தா? அவருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க. அது எங்க இருந்து வருது? எப்படி வந்து சிந்தூர் ஆபரேஷன் பண்ணாங்களோ அத மாதிரி இதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி எந்த இடத்துல இருந்து வருது அங்கேயே அழிக்கணும். நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழக அரசியல், தமிழ்நாடு சினிமா இதில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போதைப்பொருள் பயன்படுத்தினதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம். அதற்கு பின்னணியில் பல முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருது. இது தொடர்பாக இன்னும் கூடுதல் தகவல், இது தொடர்பான வேறு கோணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது குறித்து பேசுறதுக்காக முன்னாள் காவல் அதிகாரி திரு ராஜாராம் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த வழக்கில் ஆளுக்கு ஒரு கோணம் சொல்கிறாங்க சார். இந்த வழக்கு எங்கேருந்து தொடங்குது, இதனுடைய பின்னணி என்ன? அதாவது இந்த தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் அப்படி இருந்து ஆதி காலத்தில் வந்து பார்த்தோம்னா சாராயம், அப்புறம் கஞ்சா, கல், இந்த கடற்கரை பகுதிகளில் சுண்டி சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் இதுதான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்த சாராயம் அப்படிங்கிறது வந்து அரசு சாராய கடை, டாஸ்மாக் அப்படின்னு வந்தது. அதில் வந்து அதனால் என்ன ஆச்சுன்னா இளைஞர்கள் வரைக்கும் எல்லோரும் குடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படின்ற மது பிரியர்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இந்த சமயத்தில் 2020-21 உலகம் முழுக்கும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டது. அந்த கொரோனா வந்த பீரியடில் என்ன ஆச்சுன்னா எல்லாம் லாக்டவுன், போக்குவரத்து கிடையாது, பணம் புழக்கம் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மதுக்கடைகள், டாஸ்மாக் இதெல்லாம் மூடப்பட்டது. இந்த மது பிரியர்கள் வந்து போதைக்காக என்ன பண்ணணும்னு தெரியாமல் திண்டாடிட்டு அலைகிறாங்க. அவங்க கையில் காசும் அதிகமாக கிடையாது. அந்த சமயத்தில் தான் இந்த கஞ்சா வந்து ₹5 ₹10 ஒரு பொட்டலம் கிடைக்கிது. அதை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. அதோட புழக்கம் ஜாஸ்தியாச்சு. இது வந்து நம்ம தேனி மலைக்காடுகளில் தான் முன்னாடி விளைஞ்சிட்டு இருந்தது. காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அதுக்கு குறைஞ்சிச்சுன்னு இல்லைன்னே சொல்லலாம். இங்கே வேலை செஞ்சவங்க, இந்த தொழிலை பார்த்தவங்க, OTA பார்டர், ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா பார்டர், அந்த 3 ஸ்டேட்டோட பார்டரில் அங்கே வந்து நெல் பயிர் மாதிரி விளைவிக்கிறாங்க கஞ்சாவை. இதுக்கு இவங்க போய் அங்கே கொடுத்து உதவி செய்கிறாங்க. இவங்க ஏற்கனவே இதில் பழக்கம் உள்ளவங்க இல்லையா, அங்கே பெரிய லெவலில் பயிரிட்டு அதை அறுவடை பண்ணி. அங்கெல்லாம் நெருக்கடி கிடையாதா? போலீஸ் நெருக்கடி இல்லை. அதான் 3 மாநிலமும் இருக்குது. 3 மாநிலத்துலேயும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே இருந்தால் அப்படி போயிடலாம், அங்கே இருந்தால் இங்கே வந்துக்கலாம் அப்படின்னு. ரெண்டாவது காவல்துறைக்கும் அந்த மாநிலத்தில் உள்ளவங்களும் தெரிஞ்சு தான் செய்கிறாங்க, தெரியாமல் இல்லை. பெரிய லெவலில் பயிரிட்டு அதை வந்து அறுவடை பண்ணி ஒரு மாவோயிஸ்ட் தலைவரை பிடிச்சிருக்காங்க. அவர் வாங்கி ஒரு வீடு நிறைய ஃபுல்லாக கஞ்சா பதுக்கியிருக்கார். அவரை விசாரித்ததுக்கப்புறம் சென்னையில் அவர் சப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கம் அங்கே தேடி வந்திருக்காங்க அந்த காவல்துறை. அதுக்கு முன்னாடி இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு அங்கே விளைவிக்கப்படுது. அது வந்து திருப்பி இன்ஃப்ளோ தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, சென்னைக்குள்ளே வருது. அங்கே ஒரு கிலோ வந்து ₹2,000 தான். ஆனால் இங்கே வரையில் 20,000 60,000 வரைக்கும் அந்த அளவுக்கு அதுக்கு விலை கூடுது, டிமாண்டு ஜாஸ்தியாகுது. ஆக இதில் என்னென்னா அந்த ஒரு பொட்டனம் அடித்தான்னா ஒரு நாள் முழுக்க அவனுக்கு போதை இருக்குது. அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் முடிஞ்சு மதுக்கடைகளை திறந்துடுறாங்க. அரசு மதுக்கடைகளை திறந்ததுக்கப்புறம்
அதோட விலையும் ஜாஸ்தி. 150 ரூபா 200 ரூபா ஒரு குவார்ட்டர். அதை அடித்தாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் போதை இருக்குது. ஆனால் இது ஒரு நாள் முழுக்கும் போதை இருக்குது. ஸோ இதை நோக்கி அதிகமாக போனவங்க அப்படியே அந்த பக்கம் ஜாஸ்தியாக சாஞ்சிட்டாங்க. அதுக்கும் டிமாண்ட் வந்துருச்சு. அந்த சமயத்தில் தான் இது ஏற்கனவே இருக்குது. இந்த ஹீராயின் பவுடர், போதை பவுடர், இல்லை போதை மாத்திரைகள்லாம் ஏற்கனவே இருக்குது. ஆனால் இப்போ இது எல்லாம் உள்ளே வர ஆரம்பிக்குது. உள்ளே வர ஆரம்பித்து சீப்பாக கிடைக்கிறதுனால இதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீராயின் வந்து சீப்பானது கிடையாது. ஒரு கிலோ 7 கோடி ரூபா. அது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா உலகத்துக்கே 35% சப்ளை வந்து ஆப்கானிஸ்தான்லாம். அவங்களும் அதை வந்து பயிரிடுறாங்க. பாப்பி செடிகள்னு ஒரு செடி, அந்த செடிகளை பயிரிட்டு அது கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி வரும், தாமிரப்பூ மாதிரி இருக்கும். அந்த செடிகளை பயிரிட்டு அதை அறுவடை பண்ணி அதை கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் அரைக்கிறாங்க. அந்த அரைச்சி வரக்கூடிய மூலப்பொருள் தான் இந்த மெத்தாபெட்டமின், இந்த ஹெராயின் பவுடர், இந்த கொக்கைன், இது எல்லாத்துக்குமே வந்து பேஸ் அதுதான். அதுக்கப்புறம் அதை வந்து தரம் பிரிக்கிறாங்க. பிரித்து ஹீராயின் தான் ஜாஸ்தி 7 கோடி, அதுக்கு அடுத்தது மெத்தாபெட்டமின், கொக்கைன், இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. இதை வந்து உலகம் முழுக்க அவங்க சப்ளை பண்ணுறாங்க. எப்படி சப்ளை பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து இல்லாமல் ஈரான் நாட்டிலேருந்து ஒரு கன்சைன்மெண்ட் வருது. இந்த முந்த்ரா துறைமுகம்னு சொல்லிட்டு குஜராத்தில் அதை மூடிட்டாங்க. அதில் அந்த இது கண்டெய்னரில் மற்ற சரக்குகளுக்கு இடையில் இந்த ஹீராயின் பவுடரை வச்சு அனுப்புகிறாங்க. அதை செக் பண்ணி பார்க்கல 33,000 கோடி மதிப்புள்ள ஹீராயின் பவுடர் மாட்டுது. அதனால் அந்த இதையே மூடிட்டாங்க. அந்த கன்சைன்மெண்ட் எங்கேருந்து வருதுன்னா ஈரானில் ஒரு அட்ரஸ்லேருந்து வருது. அது பார்த்தா அது ஒரு ஃபேக் அட்ரஸ். அதே கன்சைன்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே எந்த அட்ரஸுக்கு வருதுன்னா பாம்பேயில் ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸும் ஃபேக் அட்ரஸ். அது ஒரு கம்பெனியோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னா அந்த முகவரியை கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி எங்கே செயல்படுது அப்படின்னா ஹைதராபாத்தில் போய் பார்த்தா அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேரும் நம்ம பள்ளிக்கரணையில் இருக்காங்க. ஆக 33,000 கோடி உள்ள மதிப்புள்ள போதைப் பொருள் இங்கே வருது. இது நான் சொல்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அது உள்ள வரையில் அது கடைசியில் எங்கே போய் நிற்கிதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பேர் போய் நிற்கிது. அந்த அளவுக்கு அந்த போதைப் பொருள் வந்து இந்தியாவுக்குள்ளே இன்ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, இந்தியா ஒரு தீபகற்ப நாடு. இது 3 பக்கமும் கடல். அதனால் அந்த பக்கம் இருந்து வரையில் அரபிக்கடல் வழியாக உள்ளே வந்துடுது. இந்த பக்கம் வங்காள விரிகுடா வழியாக இந்த பக்கமாக போகுது கிழக்க. எங்கள் சிலோனுக்கு போகுது, அந்த பக்கம் மலேசியா, பேங்காக், அந்த மாதிரி நாடுகளுக்கும் போகுது. இங்கேயும் பயன்பாடுகள் ஜாஸ்தி. இந்த பயன்பாடுகள்னால இது உள்ளே வந்ததுக்கப்புறம் இளைஞர்கள் ரொம்ப கெட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து சாதாரண மெத்தாபெட்டமின்ங்கிறது அது விலை கொஞ்சம் கம்மி, இதோட கம்மி தான். அதான் கொக்கைன், ஹெராயின் பவுடர் அப்படிங்கிறது விலை ஜாஸ்தி. இப்போ சினிமா லைனில் உள்ளவங்ககிட்ட பணப்புழக்கம் நிறைய இருக்குது. அவங்க வந்து அடிக்கடி அவங்க கெட் டுகெதர், ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வைப்பாங்க. அப்போ இதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த பயன்பாடுங்கிறது நமக்கு இன்றைக்கி தான் ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணையில் தான் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் ஷாருக் கான் அப்படிங்கிற நடிகரோட பையனை கப்பலில் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடந்தது, பாம்பேயில் வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அவர் சம்மந்தப்படலன்னு விடுதலை பண்ணிட்டாங்க. மன்சூர் அலிகான் நம்ம நடிகர், அவரோட பையன் இதே மாதிரி இந்த கும்பலில் மாட்டி போதையில் மாட்டிக்கிட்டு போனப்போ மன்சூர் அலிகான் ஒரு வில்லன் நடிகர் தான். அவரே என்ன சொன்னார், என் பையன் தப்பு பண்ணியிருக்கான், ஜெயிலுக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னார். தந்தையாக சொன்னார், திருந்தி வாப்பா. ஆமாம். அதுக்கு முன்னாடி பாடகர் மனோ, அவரோட பையன் இதே மாதிரி பவுடர் அடித்து போதை பவுடரை பயன்படுத்தி அவனுக்கு கைது பண்ணாங்க. ஆக இது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. கூட ஒரு நடிகர் இது மாதிரி தான் பண்ணாங்க. அவர் தப்பிச்சு ஓனர் ஹோட்டலில் இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆக இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு பெரிய நடிகர் மாட்டுறப்போ, இப்போ ஸ்ரீகாந்த் அப்படின்னா ஒரு நண்பன் படத்தில் நடிச்சிருக்காரு, விஜய் கூட ரோஜா கூட்டங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் அவர் கழுகு படத்தில் நடித்தவர் கிருஷ்ணா, அவர் தலைமறைவாக இருக்கார், தேடிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க அண்ணன் வந்து விஷ்ணுவர்தன் டைரக்டரு, அவரோட தம்பி, இவங்க லெவலில் போகிறப்போ அது பெருசாக தெரியுது. ஆனால் திரைத்துறையில் இது வந்து சகஜமாக புழங்கப்படுது. இப்போ அது நுங்கம்பாக்கம் ஏன் சார் இருக்குது? நுங்கம்பாக்கம் தான் அதோட ஹப்பா. ஏன்னா இப்போ ஏற்கனவே நடந்த ஒரு பார் பிரச்சனையில் தான் அதெல்லாம் வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் நுங்கம்பாக்கத்தில் தான் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நுங்கம்பாக்கத்தை சுற்றியே நடக்குதே சார் இந்த பிரச்சனை. இது ஆரம்பம் அங்கே தான். ஏன்னா அங்கே வந்து ஒரு பார் இருக்குது, உயர்ரக மதுபான கூடம். அது லைசன்ஸ் வாங்கி தான் நடத்துகிறாங்க. அது வந்து அந்த பேர் உள்ள அந்த நிறுவனம் வந்து இந்தியா முழுக்க இருக்காங்க. நாட் ஓன்லி தமிழ்நாடு, நாட் ஓன்லி இன் சென்னை.
அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. அதை வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு கிளையை ஒருத்தருக்கு ஏலம் கொடுத்துட்றாங்க. இந்த பேனரை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இவ்வளோ பணம் எங்களுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரே மாதிரி இது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இங்கே யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இதுக்கு ஓனர். அவங்க வந்து அதுக்கு கீழே இன்னொருத்தருக்கு விடுவாங்க, அது நடத்துகிற ஒருத்தருக்கு வாடகை விடுவாங்க. இதில் வந்து என்னென்னா மதுபானங்கள் தான் கொடுக்கணும், இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள தான் கொடுக்கணும், இந்த குறிப்பிட்ட ரகங்கள் தான் கொடுக்கணும். இதில் வந்து அடிக்கடி போலீஸ் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்க, பண்ணி தான் கொடுப்பாங்க. இது வந்து எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்குது, அவங்க தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை என்ஓசி கேட்பாங்க. அவங்க போய் அந்த இடத்த போய் பார்வையிட்டு இதில் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, போலீஸ் வந்து அந்த டைம் கரெக்டாக இருக்கானா அடிக்கடி போய் செக் பண்ணுவாங்க. ராத்திரி 11 மணிக்கு மூடுனா 11 மணிக்கு மூடிடுறாங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுவாங்க. இந்த மது பொருள் தான் வச்சுருக்காங்களா வேறு பொருள் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. வெளியே டாஸ்மாகில் கிடைக்கக்கூடிய மதுபானங்கள் இங்கே கிடைக்காது. இதுக்குன்னே தனியாக உற்பத்தி பண்ணி தனியாக வரக்கூடியது தான். ஆனால் பட் அரசு இதிலேருந்து தான் வரக்கூடியது. வெளிநாட்டிலேருந்து கூட வர வைக்கிறதுக்கு நமக்கு அனுமதி வாங்கலாம். இதில் தங்கும் விடுதியோடு சேர்ந்துருந்தால் அதுக்கு FL3 லைசன்ஸ். FL2 லைசன்ஸுங்கிறது வந்து வெறும் மதுபான கூடம் மட்டும். இதில் வந்து இந்த மதுபானங்களை தவிர வேறு எந்த போதைப் பொருளையும் நிச்சயமாக விற்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அது பண்ணால் குற்றம். குறிப்பிட்ட டயத்தை தாண்டி விற்றா அதுவும் குற்றம். இதில் வந்து ஒரு ரிட்டையர்ட் டிஎஸ்பியோட பையன் செல்வ பாரதி அப்படின்னு அவனோட நண்பர்கள் 2-3 பேர் கூப்பிட்டு வந்து அங்கே வந்து தண்ணி அடிக்கிறார். அதே சமயத்தில் இந்த இதில் சொல்லப்பட்ட பிரசாத் அப்படிங்கிற ஒரு ஏடிஎம்கே கட்சியில் இருந்திருக்காரு, அதை விட்டு நீக்கிட்டாங்க. அவர் ஐடி விங்கில் இருந்திருக்காரு. இவரோட நண்பர்களை கூட்டு போய் இங்கே தண்ணி அடிக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையில் 2 டீமுக்கும் இடையில் பிரச்சனை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அடித்து அங்கே பாட்டிலெலாம் உடைச்சி தராறு பண்ணுறாங்க பிரசாத்தோட டீம். அது மட்டும் இல்லை, இவங்க ஃபோன் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு டீம் வராங்க, வந்து அந்த செல்வ பாரதி டீமை அடிச்சிடுறாங்க. அங்கே பாரதை கம்ப்ளீட்டாக அடித்து உடைச்சிடுறாங்க. இப்போ அவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டில் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பார் ஓனர் அந்த மேனேஜர் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இது மாதிரி இங்கே வந்து இவ்வளோ சேதம் ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இப்போது இந்த பிரசாத் இவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இவர் பேரில் ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது. அந்த பல வழக்குகள் எப்படின்னா வேலை வாங்கி தரணும்னு சொல்லி ஏமாத்துறது, சீட்டிங் பண்ணுறது, இது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது. இந்த வழக்குலையும் வச்சு அவரை கூண்டாஸ் போடுறாங்க. அவரோட செல்ஃபோன் இருக்கு இல்லையா, அதை சிடிஆர் கால் டீட்டெயில்ஸ் அதை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா சேலத்தை சேர்ந்த பிரதீப் குமார் அப்படிங்கிறவர் கூட இவருக்கு பழக்கம் இருக்குது. அந்த பிரதீப் குமார் இல்லாமல் இன்னொரு ஜான் அப்படிங்கிறவர் கூடயும் பழக்கம் இருக்குது. அடிக்கடி பேசியிருக்காரு, இவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க யார் அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தா அவங்க வந்து அந்த ஜான்கிறவர் வந்து கானா அப்படின்னு சொல்லி மேற்கு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒசூரில் தங்கியிருக்காரு இவர் கூட, யார் இந்த பிரதீப் குமார் கூட. உடனே அவங்க 2 பேரையும் செக்யூர் பண்ணி அவங்கள விசாரிக்கிறாங்க. விசாரிக்கையில் தான் தெரியுது அவங்க தான் சப்ளை பண்ணுறவங்கன்னு. அந்த கானா நாட்டை சேர்ந்தவர் தான் சப்ளை பண்ணுறாரு, வெளிநாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வர்றாரு. அதை வந்து பிரதீப் குமார் வாங்கி பிரசாத் அது மாதிரி நிறைய பேருக்கு விற்கிறாரு. அவங்க வந்து ஒரு கிராம் கொக்கைன் வந்து 7 கிராம் 7000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை வாங்கி இவர் பிரசாத் 1 கிராம் 12000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ யாருக்கெல்லாம் விற்றுருக்காங்கன்னு சொல்லி பிரசாத் அவரோட இதை பார்க்கல ஸ்ரீகாந்த்கிட்ட அடிக்கடி நடிகர் ஸ்ரீகாந்த்கிட்ட பேசியிருக்காரு. அப்புறம் ஸ்ரீகாந்தை இவங்க 2 பேரும் செக்யூர் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்டையும் கொக்கைன் இருக்குது, 40,000 ரூபா கேஷும் இருக்குது அரெஸ்ட் பண்ணையில். அதுக்கப்புறம் பிரசாத் இவர் ஸ்ரீகாந்தை கூட்ட விசாரிக்கலை. பிரசாத் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, அதில் நான் நடிக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இவரோட கால் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்கல இவர் 5 லட்சம் ரூபா ஜிபே பண்ணியிருக்காரு பிரசாத்துக்கு, ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காரு. ஆமாம். ஆக சிக்கல் அது க்ளீனாக சட்டப்பூர்வமும் மாட்டிக்கிறார், தப்பிக்க முடியாத அளவுக்கு. அப்புறம் இது மாதிரி வாங்கினீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் முதல்ல மருத்துவர் அப்புறம் ஒத்துக்கிட்டார். எப்போ ஒத்துக்கிட்டாருன்னா இவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத வந்து தான் பிரசாத் சொல்கிறார். இவர் அடிக்கடி பயன்படுத்துவார்னு 40 முறை என்கிட்ட வாங்கியிருக்காருன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இவருக்கு இப்போ நிச்சயமாக வந்து பிளட்டில் வந்து இது கலந்துருக்கும். அதுக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அங்கே செக் பண்ணி பார்க்கல ரிசல்ட் வந்து இவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு போதைப் பொருளை அப்படிங்கிறதுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. அதன் பேரில் கேட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவர் ஒத்துக்கிறார். அவர் வீட்டை காரெல்லாம் சர்ச் பண்ணி அங்கேயே இருந்து கொக்கைன் எடுக்கிறாங்க. அவரை விசாரிக்கிறப்ப சொல்கிறார், நான் வந்து 2-3 வாட்டி தெரியாதனமே அவர் பயன்படுத்திட்டேன்,
இந்த 4வது வாட்டி என்ன அதை நோக்கி என்ன தேடி போகக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கிடுச்சு. அவருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, வந்தனான்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை அவர் கல்யாணம் முதல்ல லவ் பண்ணுறாரு, அப்புறம் விட்டுறாரு. அப்புறம் வந்து ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த கல்யாணம் நடக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணு குழந்தைகள் இருக்காங்க. இவரோட அந்த நடவடிக்கைகள் பிடிக்காமல் அந்த அம்மா பிரிஞ்சு தான் இருக்காங்கன்னு மகளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க தனியாக. இவர் மகனோட தனியாக இருக்கிறாரு. அது மாதிரி ஆமாம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு தனிமையில் இருக்கையில் இந்த மாதிரி அவருக்கு பட வாய்ப்புகளும் குறையலை. இந்த மாதிரி நண்பர்களோட பழக்கங்கள் வரையில் இதில் வந்து நான் பலியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலே சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, மகன் மட்டும் தனியாக வச்சுருக்கேன், நான் பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டு தான் பெயிலாம் கேட்குறாரு. ஆமாம், அதை சொல்லி கேட்குறாரு. ரெண்டாவது அவர் வந்து ரிமாண்ட் பண்ணுற மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இதை பெயிலில் விடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. போதைப் பொருளுக்குன்னு தனி நீதிமன்றம் இருக்குது. அங்கே தான் இவருக்கு பெயில் போட முடியும். அங்கேயும் பெயில் கிடைக்கலன்னா ஹைகோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ சார், இந்த விவகாரத்தில் இது ஸ்ரீகாந்தோட நிற்கலை, அடுத்து இன்னொரு நடிகரையும் கிருஷ்ணாங்கிறதையும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி போலீஸ் நூல் பிடிச்சி போனால் பலரும் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது நிச்சயமாக இல்லை, சிக்குவாங்க, இல்லை மாற்றுக்கிறதே இல்லை. இதோட பெரிய நடிகர்கள் கூட மாட்டலாம். ஏன்னு கேளுங்க, இது வந்து இந்த கலாச்சாரம் இப்போ இல்லை, இது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் மாற்றுறதுனால இது பெருசாக நமக்கு வெளியே தெரியுது. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா 2-3 விஷயம். அது வந்து சின்ன சின்ன லெவல்னால அது பெருசாக தெரியல. இதில் இந்த பணப்பழக்கம், இந்த போதைப்பொருள் பழக்கம் அப்படிங்கிறது வந்து சினிமா துறையில் நிறைய இருக்குது. இது இந்த போதைப் பொருளுங்கிறது பிளட்ல ஒரு குறிப்பிட்ட நாள் தான் கலந்துருக்கும். அதை தாண்டிட்டா எப்படி போலீஸால் அவங்கள பிடிக்கும்? 90 days வரைக்கும் இருக்கும். 90 days வரைக்கும் இருக்கும். அந்த ரத்தத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியும் இவர் போதைப் பொருளை எடுத்திருக்காரு அப்படிங்கிறத 90 days வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். 90 daysக்குள்ளே திருப்பி அவர் சும்மா இருக்க மாட்டார், அடுத்த ஒன்று அடிப்பார், அடுத்தால ரிப்பீட் ஆகிட்டு தானே இருக்கும். அப்போ அதோட இதுக்கு இன்டென்சிட்டி கூட்டிகிட்டே இருக்கும்ல, எவ்வளவு இருக்கோ அதை விட ஜாஸ்தி ஆகிட்டே தானே இருக்கும். இப்போ இந்த வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டால் எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் ஸ்ரீகாந்துக்கு? அதாவது போதைப்பொருள் தடுப்பு சட்டம் NDBS ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் 2000 போட்டாங்க. இந்த சட்டத்தின்படி போதைப்பொருள் உற்பத்தி செய்தாலும், போதைப் பொருளை வைத்திருந்தாலும், போதைப் பொருளை கடத்தினாலும், போதைப் பொருளை விற்றாலும், போதைப் பொருளை வந்து பயன்படுத்தினாலும் மினிமம் 10 years 5 லட்ச ரூபா அபராதம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நான் அப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 வழக்குகளில் தண்டனையே வாங்கியிருக்கேன். 10 ஆண்டுகள் தண்டனையே வாங்கியிருக்கேன். சென்னையில் வந்து அந்த வழக்குகளை கொஞ்சம் நல்லா கையாளுவேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது பிடிச்சாங்கன்னா என்னை கூட உதவிக்கு விடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தப்பட்ட APP கூட சில விஷயங்கள் நாங்கள் இருந்து மாறி போனதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒரு சமுதாயமே கெட்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு. சிறுவர்கள் கூட, பள்ளி மாணவர்கள் கூட கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு பல்லுக்கும் அதுக்கு இடையில வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அது கெட்டு போய் இந்த சமுதாயம் வந்து கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்தியா வந்து உலகத்திலே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு மட்டும் இல்லை, அதிக இளைஞர்களை கொண்ட நாடும். அப்துல் கலாம் என்ன சொன்னாங்க, இளைஞர்கள் தான் அந்த நாட்டோட எதிர்காலம்னு சொன்னார். அந்த எதிர்காலமே இப்படி கெட்டு ஒழிஞ்சு போயிட்டு இருக்கு. இல்லை சார், இப்போ நீங்களே சொன்ன மாதிரி ரொம்ப ஆக்டிவாக அதில் போலீஸ்லாம் செயல்படுறாங்க, தடுக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. நிறைய திட்டங்கள் கூட அரசு கொண்டு வந்திருக்கு போதைப்பொருள் தடுக்கிறதுக்கு. ஸ்பெஷல் ஸ்குவாடெல்லாம் நியமிச்சிருக்காங்க. ஆனாலும் இது இன்னும் நின்றபாடு இல்லை. போலீஸ்க்கே தெரியாமல் இந்த விஷயங்கள்லாம் வருதுன்னா இப்போ மானிட்டரிங்கில் ப்ராப்ளம் இருக்கா? நிச்சயமாக. அதாவது இதில் என்னென்னா, அந்த சட்டத்திலேயே சில பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா, 10 ஆண்டுகள் 5 வருஷம் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ பொருள் இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ குறைவாக பொருள் இருந்தால் குறைவாக தண்டனை. அப்போ என்ன, இது ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க. இதை விட இன்னொரு கொடுமை என்னென்னா, ஒரு நபர் 10 கிராம் கஞ்சா வச்சுக்கலாம். அதுதான் கேட்க வந்து அடுத்து, ஏன்னா லிமிட் ஒன்று இருக்குல்ல, என்ன செய்யுது அது கேட்டால் மருத்துவ காரணங்களுக்காக வச்சுக்கலாமா? இப்போ நம்ம 10 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பேசியிருக்கோம்னா 100 கிராம் கஞ்சா வச்சுக்கிட்டு அடிக்கலாம். தனித்தனி நபருக்கு 10 கிராம் வச்சுக்கலாம். இது என்ன சட்டம்? சட்டத்துக்கும் பொருந்துமா சார் இது மாதிரி? என்ன சார், இதே இது கொக்கைனுக்கும் பொருந்துமா கஞ்சா? இது வந்து கஞ்சாவை சொல்கிறாங்க. கொக்கைனை பொறுத்தவரை 1 கிராம் வச்சுருந்தாலும் கொஞ்சம் வச்சுருந்தாலும் தவறு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, கைது பண்ணி 120 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடலை அப்படின்னா அவனை ஓன் ஜாமீனில் விட்டுறாங்க. எதனால் அப்படின்னா, இப்போ அந்த ஒரே 120 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட முடியாத ஒரு சூழ்நிலை எப்படி வருது அப்படிங்கிறதுனா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி இந்த மாதிரி குற்றங்கள் கம்மியாக இருந்தது. இப்போ நான் சொன்னல கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆனால் இதை வந்து கெமிக்கல் லேபுக்கு அனுப்பணும். கைப்பற்றப்பட்ட பொருளை நீதிமன்றம் மூலமாக லேபுக்கு அனுப்பணும். அவங்க பரிசோதித்து ரிப்போர்ட் அனுப்பணும், கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த ரிப்போர்ட் வந்த அப்புறம் தான் சார்ஜ் ஷீட் போட முடியும். அந்த ரிப்போர்ட்டில் இது போதைப் பொருள் தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் இருக்கணும், இருந்தால் தான் சார்ஜ் ஷீட் போட முடியும்.
இப்போ அதிக அளவில் உங்களுக்கு இது மாதிரி வழக்குகள் நிறைய போக அதிக அளவு சாம்பிள் அங்கே போகுது. அப்போ அவங்களால வந்து ஒரே லேப் தான் இருக்குது தமிழ்நாடு முழுவதும். அதை வந்து 120 நாளுக்குள்ளே பரிசீலித்து ரிப்போர்ட் கொடுக்க முடியல. அதோட விளைவு என்ன ஆகுது? குற்றவாளி வெளியே போயிடுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ மாட்டுறது எல்லாமே இப்போ பிரசாத் மாட்டினார், பிரதீப் மாட்டினார், ஜான் மாட்டினார். ஜானுக்கு யார் கொடுத்தா? அங்கே நம்மளால் போக முடியாது. அந்த ஜானுக்கான முதலாளி யாருங்கிறது? ஆமாம், அவர் வந்து முதலாளி ஒருத்தர் இருப்பார். அவரை போட்டோம்னா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம்னா பரவாயில்ல. இப்போது அவருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க. அது எங்கேருந்து வருது, அது எங்கேருந்து வருது அப்படின்னு போகக்கூடிய. இப்போ கஞ்சாவே எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டை தாண்டி தமிழ்நாடு போலீஸ் போக முடியாது. இப்போ ஆந்திராவில் விளைவிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது, அங்கேருந்து தான் வருதுன்னு தெரியுது. பிடிப்பட்டவன் சொல்கிறான் அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வரான்னு. ஆனால் அங்கே நோக்கி நம்ம போனோம்னா அந்த போலீஸோட துணையோட தான் பண்ண முடியும். ஆக இவங்களோட ஒர்க்கை இதை விட்டுட்டு அவங்க போக முடியாது. இது ஒன்று. இது போக காவல்துறையில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது NIB நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு ஒரு எஸ்பி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு இன்ஸ்பெக்டர் 6 போலீஸ் தான் இருந்தாங்க. அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மது விலக்கு அமல் பிரிவு அப்படின்னு ஒரு இது இருக்குது. சாராயம், கள்ளச்சாராயம் பிடிக்கக்கூடியது. அவங்க இதில் வந்து ஒரு ADGP, ஒரு IG, ADGP, IG, அதுக்கு கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 3 யூனிட்டு. ஒரு யூனிட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், 2 SI, 2 ஹெட் கான்ஸ்டபிள், 10 அதர் ரேங்க்ஸ். இந்த 2 யூனிட்டையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. சேர்த்து இப்போ பெரிய அளவில் ஒரு யூனிட் ஆயிடுது. அது போக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு DSP லெவலில் இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு ஒரு போஸ்டிங் உருவாக்கியிருக்காங்க. அப்படியும் மீறி இது நடக்கத்தான் செய்யுது. இதுக்கு காரணம் காவல்துறையில் உள்ள சில கருப்பாடுகள், அதுவும் ஒரு காரணம். இது தவிர அரசியல் பிரமுகர்கள், அவங்களுக்கு தெரியாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக அவங்களோட பங்களிப்பு பின்னணி நிச்சயமாக இருக்குது. இது தவிர இதில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ சாராயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆயிரங்கள், சில லட்சங்கள், அவ்வளோதான். இதில் கோடிகள். 1 கிலோ ஹெராயின் பவுடர் 7 கோடி. அப்போது பணப்புழக்கம், அந்த பணத்தோட வேல்யூ ஜாஸ்தி என்னன்னா ரவுடிசம் எல்லாருமே சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக இப்படி வரையில் இது வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு யூனிட்டே இருக்குது. இதை கொண்டு வர்றதுக்கு வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வருவது, அங்கேருந்து இங்கே அடுத்த இடத்துக்கு கொண்டு வருவது, இப்படி வர்றாங்க. மேக்சிமம் கடல் வழியாக தான் வருதுன்னு சார். இதில் இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து தான் பண்ண தப்ப வருத்தம்லாம் தெரிவிச்சிட்டார் போலீஸ்ட்டு. இதனால் எதுவும் தண்டனை குறையிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? அதாவது அவரோட ரத்தத்தை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதில் போதைப்பொருள் அவர் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ரிப்போர்ட் மாற்றி பேசுமா? பேசாது. கொடுக்கக்கூடிய தண்டனை நாளைக்கு கேஸ் நடந்து மற்ற சாட்சிகள்லாம் ஏற்றி இவருக்கு கொடுத்தாங்க எல்லாம் ப்ரூவ் ஆனால் கூட அந்த சூழ்நிலையில் அன்னைக்கு இந்த சட்டங்கள் இப்படிலாம் மாறுதோ அது தெரியாது நமக்கு. ஆனால் தவறு செய்ததை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். எந்த கொலை செஞ்சவனும் நான் கொலை செஞ்சவனு ஒத்துக்க மாட்டான். இன்றைக்கி சூழ்நிலையில் அவர் கெட்டவரோ நல்லவரோ செய்த தவிர அவர் உணர்ந்திருக்காரு. இதே விஷயத்தை இளைஞர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மாதிரி போதை கலாச்சாரத்துக்கு போக மாட்டாங்க. இதோட பெரிய வருத்தமான விஷயம், ஐடி அதில் வேலை செய்யக்கூடிய பெண்களும் ஆண்களும் வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஈசிஆரில் இதே போதைப் பொருளை பயன்படுத்தி ஆட்டப்பாட்டம் போடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் எல்லாமே கெட்டு போகுது. பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அவங்க சேர்ந்த அந்த குடும்பம் பாதிக்கப்படும். இப்போ பாருங்கள், ஸ்கூல் பையங்க வரைக்கும் பாதிப்பு வருது. அதனால் இது தடுக்கப்பட வேண்டிய ஒன்று தான். இதில் வந்து அரசாங்கம் வந்து அதிகமாக நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம கடலோரம், அதாவது சீஷோர், கடற்கரை எங்கே இருந்து இருக்குன்னா பழவேற்காடுலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் நம்ம இந்த கூட சொன்னோம் இல்லையா, மதுவிலக்கு அமல் பிரிவு இது சம்மந்தமாக இது உள்ள போலீஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த், அந்த மொத்த கடற்கரையும் எப்போதுமே கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு கிடையாது. இது இங்கேருந்து போகிறது, நம்ம நாட்டை விட்டு வெளியே போகிறது, அரபிக்கடல் வழியாக தான் உள்ளே வருது. அதுவும் பெரிய ஸ்ரீஷோர். இதெல்லாம் நம்ம கண்காணிக்கணும். மத்திய அரசு இதில் நிச்சயமாக தலையிட்டு மாநில அரசுகளோடு சேர்ந்து இதை ஒரு பொதுவான பிரச்சனையாக கருதி எங்கே இருக்கோ, எப்படி வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அதை மாதிரி இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எந்த இடத்துலேருந்து வருதோ அங்கேயே அழிக்கணும். அழிச்சாதான் தமிழ்நாடு, இந்தியா, வருங்கால நம்ம சமுதாயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறது நடக்கும்.
நிச்சயமா சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமா இதனுடைய ஆதி எங்க இருக்கு, அந்த எங்க இருக்குன்னு எல்லாத்தையும் அலசிட்டீங்க. உங்க நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.